பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளில் கூட நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று ஒரு கேள்விக்குறியோடு இந்த பகுதி நிறுத்துறதை நாம் பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த முதல் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தில் எதையெல்லாம் ஆதாயப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொள்றாங்க. ஆனா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால லாபம் என்ன என்கிறதை இன்னைக்கு அநேகர் அதை புரிந்து கொள்கிறது. இப்படியாக வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 18லேருந்தே வாசிக்கிறேன். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி என் விளைச்சல்கள் எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேகர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது தனக்கு, என் ஆத்துமாவுக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அப்படியாக தனக்கு இடம் வாங்குவதும், தனக்காக பொருட்களை சேர்த்து வைப்பதும், இன்னும் அநேக காரியங்களை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறதும். ஆத்மாவை பார்த்து சொல்லுவோம், நம்ம இளைப்பாறு புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஐயா, புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. புசிக்கிறதும் குடிக்கிறதும் எல்லா தேவன் எல்லாவற்றையும் அதன் காதலத்தில் எல்லாற்றுக்கும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடல்ல வாழுகிற எல்லா ஜந்துக்களுக்கும், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், எல்லா ஜீவ ராசிகளுக்கும் தேவன் கொடுக்கிறங்கிற போது, அவைகளெல்லாம் காட்டிலே விசேஷத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தேவன் புசிக்கவும் குடிக்கவும் கொடுக்காம போயிடுவாரா? அல்லேலூயா. புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் புசிப்பும் குடிப்பும் இன்னைக்கு சாப்பிடுவதும், ஆமென், அல்லேலூயா, இப்படி குடிப்பதுமாக பூரித்திரு என்று ஆத்மாவோடு சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டா இன்னைக்கு அநேகர் இப்படி ஒரு சிந்தனையை வைத்து கொண்டு, ஆமென், அல்லேலூயா, அநேக காரியங்களை எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகடனே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையவைகள் என்று கேட்கிறார். கருமையான தேவஜனமே, நாம் பார்க்கலாம், இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, எத்தனையோ கோடீஸ்வரன், உலக முதல் கோடீஸ்வரன், எவ்வளவோ பணங்களை சேர்த்து வைத்து, இடங்களை சேர்த்து வைத்து, சொத்துக்களை சேர்த்து வைத்து தாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தவங்க எல்லாம் எத்தனையோ பேர் ஒரே இரவில் காணாமல் போய் மரித்து போறவங்களா இருக்கிறாங்க. சுனாமி வந்ததில் எத்தனை பேர் போயிட்டாங்க ஒரே இரவில். கொரோனானால எத்தனை பேர் மரித்து போனாங்க. அந்த பணமெல்லாம் அவங்களை என்ன பண்ணல, உயிர் கொடுக்க வைக்க முடியல. இன்றைக்கு கடந்த நாட்களில் கேரளாவில் நடந்த அந்த பேரழிவுனால இன்னைக்கு மரித்து போகல எத்தனை பேர். அதிலிருந்து அந்த தங்கத்தையும் பணத்தையெல்லாம் எடுத்து உடைக்கிறாங்க.
இந்த பெட்டியை உடைச்சு பார்க்கறத பார்க்குறோம். ஒரே இரவுல அவங்க மரித்து போயிருக்குது. அது யார் இடத்துக்கு போகுது? அவங்க சேர்த்து வச்சுக்கிற பணத்தை யார் அனுபவிக்க போகிறோம்? யார் அனுபவிக்க போகிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, தேவனும் அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி தேவனிடத்தில் 21வது வசனம் சொல்லி, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரிடத்துல நம்முடைய பொக்கிஷம் இருக்கும். இங்க பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களா இருக்கும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இங்க வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை, இதுக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது நித்திய காலமான வாழ்க்கை. நித்திய ஜீவனை கொடுக்கவே தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே, அவரோடு சந்தோஷமாய் இருப்பதற்காகவே, அவரோடு என்றென்று வாழ்வதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கவே வந்தார். அல்லேலூயா. அதே சங்கீத புஸ்தகம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 49ஆம் சங்கீதத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 49ல் 6 இப்படியாக சொல்லப்படுகிறது. 49:6 இப்படி சொல்லப்படுகிறது. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினாலே பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரனை அழுவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவனிடத்தில் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை செல்வங்கள் நமக்கு இருந்தாலும் அவைகள் எல்லாம் கொடுத்து நம்முடைய ஒரு சகோதரனை அதை மீட்க முடியுமா? லாசரு ஐஸ்வர்யானு மரித்து போகிறாங்க. லாசரு ஐஸ்வர்யானு மரித்து போனபோது ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருக்கிறான். லாசரு தேவனுடைய ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். அப்பொழுது லாசர் ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், இந்த இடத்துக்கு என்னுடைய சகோதரர்கள் வராதபடிக்கு இன்னும் என்னுடைய சகோதரர்கள் பூமியில இருக்கிறாங்க, லாசருவை போய் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆபிரகாம் சொல்லுகிறாப்புல, மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒருத்தர் மரித்து போனவன் ஒருத்தர் போய் சொல்லி அதை யாரும் நம்ப முடியாதுன்னு சொல்ற காரியத்தை பார்க்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அந்த ஐஸ்வர்யவானன் மரித்து அவன் அக்னி கடல்ல இருக்கிறான், கந்தகத்திலே இருக்கிறான். ஆனா லாசருவோ தரித்திரராய் இருந்தாலும் அவன் மரித்ததுக்கு பின்பாடு அவன் ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறதை பார்க்க. நாம் அப்படி ஏதாவது நம்ம இடத்துல இருக்கிறத கொடுத்து ஏதாவது மீட்க முடியுமா? முடியாது. ஒருவனாவது தன் சகோதரனை அழிவை காணாமல் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. 9வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது. சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அக்னி கடல்ல நரகத்துக்கு ஒரு மனுஷனும் போகக்கூடாது. ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்ற ஆத்துமா அத்தனை பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். தேவனோடு நித்திய காலமா வாழக்கூடிய வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களா அந்த ஆத்துமா இருக்க வேண்டும். அதனால வேதம் தெளிவா சொல்லுகிறது. 26வது வசனம் மத்தேயுல 16:26, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் அவனுக்கு என்ன? மனுஷன் தன்
மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? எதை கொடுத்தாலும் நம்ம மீட்க முடியாது. ஏன் தெரியுங்களா? உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே ஈடாக கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, உனக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நித்திய ஜீவனை அடைவார்கள். அவர்களெல்லாம் மரித்தாலும் பிழைப்பார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த பூமியில எத்தனைய சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அது ஒரு ஆத்துமாவை மீட்க முடியாது. உன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனையே ஈடாக கொடுத்து உங்களை, என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. Amen.